இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 4. மறந்து போகவில்லை. அலுவலகத்தில் முதல் நாள் என்பதால் காஞ்சனா சொன்னது போல பெரிதாக வேலை என்று ஒன்றும் இல்லை. புதிதாய் சேர்ந்தவர்களுக்காக ஒரு நாள் முழுவதும் இண்டக்ஷன் புரோகிராம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிஇஓவின் திடீர் வரவால் சிறிது தாமதமாக ஆரம்பித்ததை தவிர மற்ற எந்தவித மாற்றமும் இல்லாமல் புரோகிராம் தங்கு தடையற்று நடந்தது. ஆனால் மாயாவிற்கோ நடப்பது எல்லாம் கனவா நனவா என்றே விளங்கவில்லை. பலமுறை தன்னை கிள்ளிக் கொண்டதில் தன் கை சிவந்து போனதுதான் மிச்சம். திடீரென்று ஏதோ தோன்றியவளாய் முகைக்கு அறிவுரை கூறிய அந்த மூத்தவள் இருந்தால் அவளிடம் ஏதாவது கேட்கலாமே என்று அந்த கூட்டத்தை தன் பார்வையால் அலசினாள் மாயா. ஆனால் அந்த பெரியவளைப் போல் சிறிதளவு கூட ஒற்றுமை யாரிடமும் இல்லாமல் போக மனம் தளர்ந்த அவள் தனக்குத்தானே மண்டையில் கொட்டிக் கொண்டாள். மாயா, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. கனவில் கண்ட ஊர் பேர் தெரியாத ஒருவரை நிஜத்தில் தேடுகிறாயே என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு அவளின் கவனத்தை அங்கு நடந்து கொண்டிருந்த புரோகிராமில் முழுவதுமாய் திருப்பினாள். மதிய இடைவேளையின் போது தனியாக செல்ல வேண்டும் என்ற அவளின் உந்துதலை அடக்கிக் கொண்டு புதிதாக சேர்ந்தவர்களின் கூட்டத்தோடு சாப்பிட சென்றாள் மாயா. அன்றுதான் பார்த்தவர்கள் என்றாலும் பல நாள் பழக்கம் போல பேசியவர்களை கண்ட மாயாவிற்கு வியப்பு தாழவில்லை. பொதுவான பேச்சுதான். எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள், என்ன டிபார்ட்மெண்ட், கம்பெனி எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, கம்பெனியின் புகழ்ச்சி என்று இவற்றை பற்றிதான் அவர்களின் பேச்சும் சுற்றி கொண்டிருந்தது. அவளிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ரத்தின சுருக்கமாய் பதிலளித்துவிட்டு வாயை மூடிக்கொண்டாள் மாயா. சும்மா கிடக்கும் மனம் சைத்தானின் உலைக்களம் என்பார்களே, அதுபோல மூளைக்கு வேலை இல்லாததால் அது தான் போன போக்கிற்கு அவளை இழுத்துச் செல்ல அவளது மனம் மறுபடியும் அவனிடமே வந்து நின்றது. எப்படி கனவில் மாயா கண்ட முகை அவளைப் போலவே தோற்றமளித்தாளோ அதைப் போல அப்படியே அச்சு பிசகாமல் இவன் அந்த அரச இளைஞனைப் போலவே இருந்தான். 6 அடிக்கும் குறையாத உயரம், சந்திரன் போல் வளைந்த புருவம், பெரிதும் என்று இல்லாமல் சிறிதும் என்று இல்லாமல் மை போட்டது போன்ற அழகிய விழிகள், கூர்மையான மூக்கு, அழுத்தமான உதடுகள். இருவருக்கும் இருந்த ஒரே ஒரு வித்தியாசம், அந்த இளைஞனின் முகத்தில் தோன்றிய பார்வை முதலில் கோபமாய், பின்பு எரிச்சலாய், கடைசியில் விளங்காத ஒரு பார்வையுடன் முடிந்தது. ஆனால் இன்று பார்த்தவனின் முகத்தில் மாயா அறிந்த வரையில் எந்த உணர்ச்சியுமே இல்லாதது போல்தான் இருந்தது. மதிய உணவிற்கு பின் பலர் மீண்டும் அவர்களது இருக்கைக்கு செல்ல, மிச்ச சிலர் உண்டது செரிப்பதற்காக நடக்க செல்ல, கேபிடேரியா செல்வதாக கூறிய மாயாவை விசித்திரமாக பார்த்தார்கள் மற்றவர்கள். மற்றவர்களின் வினோத பார்வையை அலட்சியம் செய்துவிட்டு அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு கேபிடேரியாவை நோக்கி நடந்தாள். மதிய உணவிற்கு பின் காபி குடிப்பது மாயாவின் பழக்கம். யாருக்காகவும் எதற்காகவும் அதை அவள் மாற்றிக்கொண்டதே இல்லை. மாற்றிக்கொள்வதற்கான தேவையும் இதுவரை வரவில்லை. புரோகிராம் நடக்கும் தடத்திலேயே 2 கேபிடேரியாக்கள் இருந்தன. ஒன்றில் அனைத்து வகை பானங்களும் சிற்றுண்டிகளும் இருக்க, 2வது கேபிடேரியாவில் காபி மட்டும் வழங்கப்பட்டது. ஆள் அதிகம் இல்லாத காபி மட்டும் வழங்கப்படும் 2வது கேபிடேரியாவுக்கு சென்று ஃபில்டர் காஃபி ஆர்டர் செய்து வாங்கிக் கொண்டு ஜன்னலோரமாய் அமர்ந்தாள் மாயா. அளவில் பெரியது என்று இல்லாவிட்டாலும் இந்த கேபிடேரியாவும் சிறியது என்று சொல்லிவிட முடியாது. குறைந்தது 15 பேர்களை சுலபமாக அங்கு இருக்க வைக்க முடியும். அந்த தருணத்தில் மாயாவிற்கு மிகவும் தேவைப்பட்டது யாரும் இல்லாத தனிமைதான். அது இங்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று அறிந்தேதான் இந்த கேபிடேரியாவுக்கு வந்தாள் மாயா. கனவுதானே என்று ஒதுக்கி தள்ள முடியாமல் ஏதோ ஒன்று அவளை நெருடிக்கொண்டே இருந்தது. எந்த எண்ணமும் இல்லாமல் ஜன்னல் வழியாக தெரிந்த இயற்கை அழகை வெறித்துக் கொண்டிருந்தாள் மாயா. திடீரென்று அவளின் தோள்மேல் விழுந்த சிறு தட்டலில் திரும்பி பார்த்தவளின் கண்ணெதிரே ஒரு இளம் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல, அன்றைய இண்டக்ஷன் புரோகிராமின் டியூட்டர் வித்யா. லகுவான தோரணையுடன் மாயாவின் எதிரே அமர்ந்தவாறு, "So how is this class?" என்றாள் சரளமான ஆங்கிலத்தில். "Hi ma'am, the class is very good" என்று பதிலளித்துவிட்டு வாயை மூடிக்கொள்ள போன மாயாவிற்கு அவள் தாயின் அறிவுரை ஞாபகம் வந்தது. ஒரு கண யோசனைக்கு பின், "நீங்கள் LNT டிபார்ட்மெண்டை சேர்ந்தவர்களா?" என்று வினவினாள். இல்லை இல்லை, என்னோடது பிளானிங் டிபார்ட்மெண்ட். ஆனா எனக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட சின்ன வயசு கனவே காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணுங்கிறது தான். ஆனா இப்போ பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஆனா நம்ம கம்பெனில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம வேலைக்கு பங்கம் வராத மாதிரி பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் செய்யலாம், கத்துக்கலாம். அது மாதிரிதான் இதுவும். நியூ ஜாயினிஸ்க்கு நம்ம கம்பெனியை பத்தி கிளாஸ் எடுக்கிறது, நான் வாலண்டியரா இதை பண்றேன் என்று மாயாவின் ஒரு வரி கேள்விக்கு விளக்கமாய் பதிலளித்தாள் வித்யா. "ஓ அப்படியா, ரியலி கிரேட்" என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன கேள்வி கேட்பது என்று யோசித்துக் கொண்டே காப்பியை ஒரு மிடர் விழுங்கியவளை குறு குறு என்று பார்த்தாள் வித்யா. அவளின் பார்வைக்கு அர்த்தம் தெரியாவிட்டாலும்
தன்னை வித்தியாசமாய் பார்க்கிறாள் என்று அறியும் அளவுக்கு மாயாவிற்கு புத்தி இருந்தது. என்ன என்று ஒரு சிறு தலையசைப்பில் எதிரே இருந்தவளை பார்த்தாள் மாயா. பளபளத்த கண்களுடன் தலை சரித்து, உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன என்று கேட்டாள். வித்யாவின் கேள்வியில் சின்னதாய் புரையேற கண்களில் நீருடன் ஒரு அறிந்த புன்னகையுடன் வித்யாவை நோக்கி, என்னுடைய ஜோடியாக் சைன் தெரிய வேண்டுமா என்று கேட்டுவிட்டு, என்னுடைய சைன் வர்கோ என்று வித்யா கேட்காத கேள்விக்கும் சேர்த்து பதிலளித்தாள் மாயா. அதானே பார்த்தேன், நான் கரெக்டா கண்டுபிடித்து விட்டேன் என்று தனக்குத்தானே பாராட்டி கொண்டாள். உன் பெயர்? மாயா. நல்ல பெயர், இதுக்கு அர்த்தம் மாயை தானே என்று கேட்டாள். இந்த கேள்வி மாயாவிற்கு மிகவும் பரிச்சயமான கேள்வி. ஒரு சின்ன தோல் குலுக்களுடன், இல்லை, தமிழில் மாயா என்றால் அழியாதது என்று அர்த்தம். ஓ அப்படியா, இன்னைக்கு ஒரு புது விஷயம் நான் கத்துக்கிட்டேன் என்றவாறு கை குலுக்கி அவர்களின் அறிமுகத்தை உறுதிப்படுத்தி கொண்டனர். அளவுக்கு கொஞ்சம் அதிகமாய் பேசினாலும் மாயாவிற்கு வித்யாவை முதல் சந்திப்பிலேயே பிடித்திருந்தது. அவளுடன் இருக்கும் போது மாயாவிற்கு மற்றவருடன் எப்போதும் தோன்றும் ஒருவித இறுக்கம் இல்லாமல் லகுவாய் அவளாகவே இருக்க முடிந்தது. வெகு சிலரிடம் மட்டுமே இது போன்ற உணர்வு மாயாவிற்கு தோன்றுவதுண்டு. வித்யாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கூட மாயாவிற்கு எழுந்தது. மாயாவின் குணத்திற்கு முரணாய் அவளாகவே ஒரு படி முன் சென்று அவள் பேச ஆரம்பிப்பதற்கு முன் வித்யாவே பேசத் தொடங்கினாள். நீ சிஇஓவை பார்த்தாயா? பொதுவாக முன்னறிவிப்பு இல்லாமல் வருவது அவரின் பழக்கம் அல்ல. இன்று ஏனோ திடுதிப்பென்று வந்து விட்டார். அதனால் தான் கிளாஸை லேட்டாக ஆரம்பிக்க வேண்டியதாயிற்று என்றால் ஆர்வமும் சிறு ஏமாற்றமும் கலந்த குரலில். வித்யா யாரை குறிப்பிடுகிறாள் என்று யோசிப்பதற்கு பெரியதாய் அறிவு ஒன்றும் தேவையில்லை. அவள் குறிப்பிட்டது அவனை பற்றிதான். அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று வித்யாவிற்கு சமாதானம் கூறிவிட்டு ஒரு தயக்கத்திற்கு பின் தொண்டையை செருமியவாறு, அவர்தான் சிஇஓவா? அவருடைய பெயர் என்று இழுத்தாள். மாயாவிற்கு அந்த கம்பெனி சிஇஓவின் பெயர் ஏற்கனவே தெரியும். தெரிந்திருந்தும் உறுதிப்படுத்திக் கொள்ள மீண்டும் கேட்டாள். நவீன். அவர் சிஇஓ மட்டுமல்ல, WWCவின் அனைத்து பிசினஸ்களின் முக்கிய பங்குதாரரும் கூட. அவரது தந்தையின் மறைவுக்கு பிறகு பிசினஸை பன்மடங்காக பெருக்கியிருக்கிறார். இவர் இளைய மகன் என்றாலும் முடிவு எடுக்கும் அதிகாரம் இவர் கையில்தான். கேட்டதை விட அதிக விவரத்தை வாரி வழங்கினாள் வித்யா. அப்படியானால் கிட்டத்தட்ட ஒரு அரசர் போல என்று எண்ணிய மாயாவை நோக்கி, அப்படியும் சொல்லலாம். ஒரு விதத்தில் WWCயின் ராஜா இவர்தான். வித்யாவின் பதிலில் திடுக்கிட்டு பார்த்த மாயாவிற்கு கனவில் முகை உளறியது போல தானும் உளறியது விளங்கியது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.